அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் நண்பர்களே. காலையிலேயே அடிக்கிற வெயில்ல கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம் நானும் ஒய்ஃபும். அதுல அவங்களுக்கு தலைவலி வந்துருச்சு போல. தலைவலி போகலனாலும் கொஞ்சம் இதமா இருக்குமே ஜென்ட்லா ஒரு மசாஜை போட்டுட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நேரலை பண்ண வேண்டிய இருந்துச்சு. நேரலையை முடிக்கவும் பொங்கலுக்கு வாங்கின கரும்பு கண்ணை உறுத்துச்சு. குட்டி பையனா இருக்கும் போது இந்த கரும்பு வெடினா பயங்கர இஷ்டம். ஆனா இப்ப காலங்கள் கடந்து பொறுப்புகள் கூட சில விஷயத்து மேல இருந்த நாட்டங்கள்லாம் நம்மளை விட்டு போயிருச்சு. அப்புறம் ஒய்ஃப் கூட சேர்ந்து கிறிஸ்மஸ்க்கு போட்ட ஸ்டாரை கழட்டலாம் அப்படின்ட்டு ஒரு குதிரையை எடுத்துட்டு வந்து போட்டு ஓட்ட குதிரையில ஏறி அக்கா ஒயரிங்கை கழட்டி அக்கறையா அடுத்த வருஷம் யூஸ் பண்றதுக்கு எல்இடி லைட் எல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் நண்பர்களே ஒரு குட்டி ஷாப்பிங்க போட்டு வந்துருவோமா. எங்க குழந்தையோட வயசு ஒரு 3.5 வயசுன்னு மதிப்பிடலாம். ஏன்னா பிறந்தது அக்டோபர் 1. அதே பக்கத்துல ஒரு செல்லக்குட்டி இருக்காரு, அவரோட வயசு 6.5 மாசம். 6 மாச குழந்தையால இந்த சத்துமாவு ரஸ்க்லாம் சாப்பிட முடியும். அவரை சாப்பிட வைக்கிறதுக்காக இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் சேரை வாங்கலாம்னு தூத்துக்குள்ள இருக்க ராசி மாம்சன் கிட்ட கிளம்பிட்டேன். வீட்டுல இருந்து கடை ஒரு 35 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கான மெயின் காரணமே என்னன்னா, இந்த கடையில நியூ பார்ன்ல இருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான எல்லா பொருட்களையும் இந்த ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்ணலாம்னா பாத்துக்கோங்களேன். சரி, அதான் ஹைட் அட்ஜஸ்டபிள் சேர் இருக்கான்னு பார்க்க வந்தேன். லக்கிலி பாத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சேர்லயே வேற வெரைட்டில வேற சைஸ்ல வச்சிருந்தாங்க. உடனே ஒய்ஃபுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி விஷயம்னு சொன்னேன். அவங்க வீட்ல டிஸ்கஷனை போட்டு இந்த சேரை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரீயூசபிள் டயப்பர் கோமணமும் வாங்கிட்டு வர சொன்னாங்க குழந்தைக்கு. கேட்க கூச்சமா இருந்தாலும் கோமணத்துல கொஞ்சம் கலர் வெரைட்டி காட்டுங்கன்னு கேட்டு வாங்கி கடைசியில இந்த சிவப்பு கலரை எடுத்துட்டேன். அண்ட் ஷாப்பிங்கோட இறுதி கட்டமா பிளே மேட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதையும் வாங்கினோம்னா இந்த ஷாப்பிங் இதோட ஓவர். நீங்களும் தூத்துக்குடி சைடா இருந்தா பேபிஸ் அண்ட் மதர் ப்ராடக்ட்ஸ்க்கு ராசி மாம்சன் கிட்ஸை விசிட் பண்ணி பாருங்க. இம்புட்டு பொருட்களையும் வாங்கியாச்சு. இதை எப்படி இப்ப பேக் பண்ணி எடுத்துட்டு போறேன்றதான் பெரிய சேலஞ்ச். அப்புறம் நண்பர்களே, நீங்க பேபிக்காக வாங்கின மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.